ஒரே பொசிஷன்ல வச்சு எடுத்துரு. நாக்பூர் நாட்டு ஆரஞ்சு செடி கிடைக்கும்னு சொல்லியிருந்தா நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தது. நாக்பூர்ல இருந்து வந்துருச்சுங்க. நான் ஆந்திரால இருந்து வந்தது. நாக்பூர்ல இருந்து ஆந்திரா வந்து ஆந்திரால இருந்து நம்மளுக்கு வந்திருக்குதுங்க. எல்லாமே வந்து 5 அடி 6 அடி உயரம் இருக்கிற செடி தான். 7 அடி கூட இருக்குது. நானே 6 அடி, எனக்கு மேலே ஒரு அடி இருக்குது. 5ல இருந்து 7 அடிக்குள்ள இருக்குங்க. இதெல்லாமே வந்து நாட்டு ரகத்துல கிராஃப்டிங் பண்ணினதுங்க. நம்ம என்ன ஒட்டு செடியே இப்போ கொடுக்க மாட்டீங்க, இந்த தடவை ஒட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விதையை போட்டு 100 விதை போட்டால் 2 விதை முளைக்குதுங்க. அப்போ எப்போ இதைய உருவாக்குறது அப்படின்னு பார்த்துட்டா லாபமோ நட்டமோ இந்த தடவை இந்த சாத்துக்குடி, இந்த இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டு, இந்த நாக்பூர் ஆரஞ்சு 3ஐயும் வந்து முயற்சி பண்ணிடுவோன்ட்டு அங்கே ஆளை பிடிச்சி சொல்லி வச்சு எடுத்துருக்குதுங்க. செடியெல்லாம் நல்லா தரமாக வந்திருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அவங்கெல்லாம் புக் பண்ணிக்கங்க. புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்சல் அனுப்பணும்னா வந்து 50 ரூபா கூட வருமுங்க. இப்போ வந்து இந்த செடி வந்து 300 ரூபா ப்ளஸ் 50 ரூபா கூட 350 ரூபா வரும். நேரில் வந்து எடுத்தால் 300 ரூபா தாங்க. இதில் நம்ம லாபம் அதெல்லாம் பார்க்கல. இந்த எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கிறா. நிறையா பேர் இது வராது நம்மளுக்கு அப்படின்ட்டாங்க. நிறையா இதை அப்படி சொல்லியிருக்கிறாங்க, நிறையா மரங்கள் வராதுன்னு. ஆனால் நம்ம முயற்சி பண்ணி பார்த்ததுல நிறையா வந்திருக்குதுங்க. நம்ம சாத்துக்குடி, இந்த ஆரஞ்சு, இதைத்தான் வந்து நம்ம முயற்சியே பண்ண முடியாமல் இருந்தது. சரி வந்து ஒட்டுலையாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டதுன்ட்டு இந்த தடவை எதிர்காலத்தில் உனி வரப்போகிற காலத்தில் வந்து இது கூட கிடைக்காம போயிருமுங்க. எப்படின்னா இன்னைக்கு வளர்ந்துருக்கிற தொழில்நுட்பம் வந்து தக்காளி செடியில கூட ஆப்பிள் வர்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி வந்துருமுங்க. நம்ம ஆப்பிள் மரத்துல ஆப்பிள் காய், ஆப்பிள் மரத்துல ஆப்பிள் பழம் பிடிச்சி அதை சாப்பிட்டே குரங்காயிட்டா. தக்காளி செடியில் ஆப்பிள் காய்ச்சி எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் ஆரஞ்சுலையும் சரி சாத்துக்குடியிலையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிறைய வெரைட்டி வரப்போகுதுங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜிஎம்ஓ வெரைட்டி கொண்டு வந்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதிக உற்பத்தி, நோயை தாங்கும் திறன் அதிகம், வறட்சியை தாங்கும் திறன் அதிகம். அதைத்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அதை எப்படி வேணாலும் மாற்றி கொண்டு வந்துருவாங்க. சுத்தமான நாட்டு ரகம் வேணும்னா நம்ம இன்னைக்கே பிடிச்சி வச்சுக்கோணுங்க. கிடைக்கிறப்போ அதையெல்லாம் இப்படி 1 2 வாங்கி நட்டு நம்ம தோட்டத்தில் வச்சுக்கோணும். நம்ம வாரிசுகள் வந்து அடுத்ததுல இதை விதையெடுத்து போட்டு முளைக்க வச்சு கண்ணு உருவாக்கிட்டு போகிறேன். நம்ம 100 200 எல்லாம் நட வேண்டாங்க. ஆளுக்கு 1 2 4 உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி நட்டுக்குங்க. இந்த வந்து நேரில் வந்து எடுத்தால் 300ங்க. பார்சல் போட்டால் கண்ணுக்கு 50 ரூபா அதிகமாகு. இப்போ இந்த செடி பார்த்துக்குங்க. இது நல்லா காட்டிடு தம்பி. இது பூரா நாக்பூர் நாட்டு ஆரஞ்சுங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் போட்டிருந்தோம்ல அந்த ஆரஞ்சு பழம். இது வந்து அங்கிருந்து எடுத்த இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுவும் வந்து ஒரு 4 அடியிலிருந்து ஒரு 6 அடி வரைக்கும் இருக்குதுங்க. இதுக்கு இருக்கிறதுல இது பெரிய கன்று. இது வந்து 250 ரூபா வருமுங்க. இந்த கன்று வந்து பார்சல் போட்டால் 50 ரூபா ப்ளஸ் ஆகு. இது நேரில் வந்து எடுத்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த நகரி சாத்துக்குடிங்க. சாத்துக்குடியும் நம்ம பட்டுக்கோட்டையில் வாங்கி போட்டு அது நல்லாவே வர்றதே இல்லை. நான் வந்து 100 போடுவேன், 4 செடி முளைக்குங்க. அது அங்கேயே பழத்தை எடுத்தோன்னே போட்டு அப்படி பண்ணால் உருவாக்கிடலாம். ஆனால் பட்டுக்கோட்டையில் வந்து விதை போட்டு விதை உளுந்து முளைச்சே வந்து அங்கே தென்னந்தோப்புக்குள்ள வீட்டில் இப்படியெல்லாம் வந்து நாட்டு சாத்துக்குடி இருக்குது. ஆனால் நம்ம அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து போட்டால் அது நல்லா வாரதில்லை. அதனால வந்து இதையுமே ஒட்டில் வாங்கியிருக்கிற இது பழைய நகரி நாட்டு சாத்துக்குடிங்க. இந்த பிஞ்சு கூட பிடிச்சிருக்குது. காமி தம்பி இதைய. இது பழைய காய். இது நல்லா பெருசு வருமுங்க. பெரிய காயா வரும். நல்லா உள்ள நீர் சத்து நிறையா இருக்குங்க. நல்ல நீர் சத்து இருக்கிற பழம். இதில் வந்து மொத்தம் 100 செடி தான் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட்டில் 100 செடி தான் இருக்குது. நம்ம நாக்பூர் நாட்டு ஆரஞ்சில் 200 செடி தான் இருக்குதுங்க. சீக்கிரமாக ஆர்டர் போடுங்க. பார்சல் போட்டுறா. பார்சல்லையும் வாங்கிக்கல, இல்லை நேரில் வந்தால் நேர்லேயும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். கண்ணெல்லாம் ரொம்ப வளர்ந்த கன்று, தரமான கண்ணுங்க. இதுக்கே நான் வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் விசாரித்து வச்சுட்டேன், எப்படி அங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னு. இந்த தாட்டு ட்ரையலுக்கு கொடுத்து பார்ப்போம். ஆளுக்கு 1 2 எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு அதை இறக்குறதுன்னா இறக்கலாங்க. இப்போ இந்த கண்ணுகள்லாம் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து திருப்பியும் சொல்லிடுறேன், நம்ம ஒட்டுக்கன்னு நம்மளுக்கு ஒத்துக்காது. ஆனால் வந்து இந்த தடவை இதை விட்டுட்டோம்னா எதிர்காலத்தில் இது கூட கிடைக்காம போயிருமுங்க. இதுக்கெல்லாம் காணாம போயிரு. ஏன்னா புது வெரைட்டி அடுத்தடுத்த ஆண்டுகள்ல மாவுல, பலாவுல, ஆரஞ்சுல, சாத்துக்குடியில எல்லாம் புது வெரைட்டி இறக்க போறாங்க. அப்போ வந்து நிறைய ஜிஎம்ஓ வெரைட்டி உள்ள வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இப்போ எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இதை கொண்டு போய் நட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்புறம் மேற்கொண்டு எடுப்போம். நன்றி, வணக்கம்.